ஆச்சி சத்துமாவு. ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. ஹாய் ஹலோ வணக்கம் நியூஸ் 7 தமிழ் பிரைம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட யார் இந்த ஸ்பெஷல் ஸ்கைப் இன்டர்வியூவில் இணைய போகிறாங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சார் கூட இவங்க நிறைய சாங்ஸ் இணைஞ்சு பாடியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து இவங்க பாடின அந்த சந்திரலேகா பாட்டெல்லாம் வந்து இப்போ கேட்டாலும் அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகும், செம்மையாக இருக்கும்ல. ஸோ எஸ், நம்ம சிங்கர் அனுபமா தான் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஹாய் அனுபமா மேம், ஹவ் ஆர் யூ? Hi, I am doing good. How are you all doing? The COVID situation la? ஆமா, அப்படியே போகுது. டேஸா புல்லிங் ஆன், அப்படியே லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி நாங்களும் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹவ் வாஸ் யோர் லாக்டவுன் கோயிங் ஆன்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த லாக்டவுன்ல? Lockdown was going fine because I am someone who's a home bird. வீட்லயே தான் இருப்பேன் முக்காவாசி and working on different things. So எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. என்னன்னா ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கு. இது மாதிரி வெளில போனாக்க வந்துருமோன்னு அந்த ஒரு பயம் தான் எல்லாருக்கும் இருக்கு. பட் எனக்கு நான் அதை மறந்துட்டு I was involved in a lot of other activities at home. Learning என்னன்னா நிறைய learning new things. நம்மளால பண்ண முடியாத டைம் நமக்கு வந்து இல்லாத டைம்ல தட் இஸ் நம்ம பிஸியா இருக்கச்சு அதெல்லாம் பண்ண முடியாததெல்லாம் நம்ம கத்துக்க பாக்குறோம் இல்லையா. சோ தட் வாஸ் ஹேப்பனிங். சோ லெட் மீ ஸ்டார்ட் வித் திஸ். நீங்க எந்த வயசுல இருந்து பாட ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்போ கத்துக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து பாட ஆரம்பிச்சது ஐ திங்க் ஐ வுட் ஹவ் பீன் அபவுட் 5 or 6 years old. ஸோ நேச்சுரல் சிங்கர் தான் நான். அண்ட் அஃப்கோர்ஸ் வீட்டில் எல்லாருமே அம்மா வந்து வீணை வாசிப்பாங்க. எல்லாருக்கும் கர்நாடிக் மியூசிக்ல ரொம்ப ஈடுபாடு உண்டு. பட் எனக்கு எப்படின்னாக்கா கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுத்தாங்க. பட் எனக்கு அவ்வளோ பாடு கிடையாது அதுல. எனக்கு மோஸ்ட்லி அஃப்கோர்ஸ் ஓல்டு ஹிந்தி சாங்ஸ் பாடுவேன் சின்ன வயசுல. அண்ட் நான் ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ல படிச்சதுனால அங்க வந்து ஃபுல்லா அந்த வெஸ்டர்ன் ஹிம்ஸ், கோரல் இது அந்த மாதிரி தான் ஃபுல்லா போயிட்டேன். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்னோட சிங்கிங்ல நிறைய வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் அது அடிப்படையா அதுதான் என்னோட பேஸே. சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது அதுதான் எனக்கு. தட் இஸ் மை மெயின் க்ரூமிங்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் பை ஹியரிங் அண்ட் பை சிங்கிங் இன் ஸ்கூல் குரூப்ஸ்ல கோயறதுல, அவ்வளவுதான். தட் இஸ் மை பேசிக் லேர்னிங். அண்ட் ஒரு பேஷன் ஃபார் மியூசிக், அவ்வளவுதான். என்ன கேட்டா முறையா கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இஃப் யூ வாண்ட் டு பி அ ஃபிலிம் சிங்கர் ஆர் அ கர்நாடிக் சிங்கர், யூ மஸ்ட் லேர்ன் ஒன் கிளாசிக்கல் ஃபார்ம். பட் டு ஜஸ்ட் பி அ சிங்கர், ஐ டோன்ட் திங்க் யூ ரியலி நீட் டு கான்சென்ட்ரேட் சோ மச் ஆன் கர்நாடிக். அதெல்லாம் நம்ம அவ்வளவா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப் சம்வே, அவ்வளவுதான். நீங்க எந்த விதம் முடிஞ்சாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரலாகவே இன்பில்ட்டாகவே உங்களுக்கு அந்த சிங்கிங் டேலண்ட் வந்து இருந்திருக்கு, பார்ன் டேலண்டாக. ஸோ ஆனால் எப்போ வந்து சிங்கிங்கை தான் வந்து நம்ம ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்த டைம் எப்போ? ஆக்சுவலி நான் அந்த டெசிஷன் எடுத்து வரல துறைக்கு. இட் இஸ் ஜஸ்ட் ஹேப்பன் தட் நான் ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சில ஒர்க் பண்ணியிருந்தேன் காப்பி ரைட்டரா. அண்ட் அட் தட் டைம் யாரும் வந்து ஏதோ ஒரு காம்படிஷன்ல பங்கெடுத்தேன். லைக் இன்டர் அட்வர்டைசிங் ஏஜென்சி between different agencies national competition மாதிரி நடக்கும், ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். ஸோ அதுல நான் பாடுறது கேட்டுட்டு இன்னொரு பெரிய ஒரு அந்த அட்வர்டைசிங் துறையில இருக்கிறவர் வந்து என்னை கேட்டுட்டு இன்னொரு ஏஜென்சில நீ ரொம்ப நல்லா பாடுற, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு, நீங்க ஏன் வந்து கொஞ்சம் இவருக்கு திலீப்புக்கு பாடலாமே அப்படின்னாரு. அப்போ எனக்கு யாருன்னு தெரியாது, யாரு திலீப் அப்படின்னு எனக்கு தெரியாது. சோ இல்ல இவர் நிறைய ஜிங்கிள்ஸ் எல்லாம் செய்யறாரு பண்றாரு, நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்க, வாய்ஸ் டெஸ்ட் எடுப்பாரு அப்படின்ட்டு அவர் நம்பர் எழுதி கொடுத்தாரு. சரினா அவரை கான்டாக்ட் பண்ணேன். அவர் என்ன ஒரு நாள் கூப்பிட்டு வாய்ஸ் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இட்ஸ் வெரி குட், நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சுட்டாரு. அப்புறம் என்னை கூப்பிட்டும் ஹி மேட் மீ சிங் ஃபியூ ஜிங்கிள்ஸ், அதெல்லாம் பாடினேன். ஹி வாஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் வந்து சென்னை விட்டுட்டு போயிட்டேன், பேக் டு டெல்லி. பிகாஸ் எனக்கு அட்மிஷன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன்ல கிடைச்சது. இட்ஸ் அ வெரி வெரி prestigious institute and I got admission there. 25 people தான் இந்தியா ஃபுல்லாவே கிடைக்கும். லைக் ஃபுல்லா நேஷனல் லெவல் எக்ஸாம் எழுதிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல அதுல only 25 people are selected. I don't know if you're aware of this. Since you're in mass communications, you should be knowing about IIMC Delhi. ஸோ அது கிடைச்சதுனால போயிட்டேன். அங்க போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அங்க எனக்கு வந்து இது அகாமடேஷன் கிடைக்கல. பிகாஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க ஹாஸ்டல்ல. ஸோ இல்லாம ஒரு வழியா நான் விட்டுட்டு வந்துட்டேன். திருப்பி வரச்சே நான் பாக்குறேன் எல்லா இடத்துலயும் ஸ்டேஷன்லாம், ட்ரெயின்ல தான் போனேன். ஸோ ஸ்டேஷன் எல்லாம் ஒட்டி இருக்காங்க இந்த மாதிரி
ரோஜான்னு போட்டுட்டு என்னடா அது திலீப் சாரோட ஃபேஸ் இருக்கு ஆனா வேற ஏதோ பேர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தா. அப்பதான் தெரிஞ்சு ஓஹோ இவர் பேரு ஏஆர் ரஹ்மான் போல இருக்கு. நான் திலீப்னு கூட்டிட்டு பார்த்தனே. தென் ஐ காட் டு நோ த ஹோல் ஸ்டோரி. அண்ட் தென் அப்புறம் தான் தெரிஞ்சு இவர் வந்து ரோஜா படத்துக்கு வந்து இவர் இசையமைச்சு அந்த அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் என்னாச்சுன்னு. இட் பிகேம் a huge hit. அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டாரு, என்னாச்சு அனுப்பமா, நான் உனக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன், ஒருத்தர் எடுக்க மாட்டேங்கிறாங்க, there is no news, எங்க போயிட்ட, டெல்லி போயிட்டதான் சொன்னாங்க. ஆமா திருப்பி வந்துட்டியா, நான் வந்துட்டேன் அப்படின்னு. வெரி குட், ஏன்னா அவனை நிறைய ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருக்கேன், உனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு. அப்புறம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு சடனா ஐ காட் திஸ் பிரேக் which was another story. My first break. ஆமா. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஜூலை மாதம் வந்தால் தானே, ஸோ அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அப்புறம் சடனா ஒரு நாள் கூப்பிட்டாரு, நான் ஜிங்கிள் தான் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வான்னு கூப்பிட்டாரு. போய் பார்த்தானாக்க அங்க யாரெல்லாம் இருந்தாங்க எனக்கு யாருனே தெரியல. அப்புறம் தெரிய வந்தது அது வந்து வைரமுத்து சார் அப்புறம் சுரேஷ் மேனன் அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சது. நான் தான் ஜிங்கிள் பாட போறேன்னு போனாக்க இந்த பேப்பரை நீட்டினாரு, எல்லாம் தமிழ்ல இருந்தது. உனக்கு தமிழ் படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியும் எனக்கு படிக்க அப்படின்னு. சரி இதுதான் ட்ராக், இது ஆக்சுவலி சித்ராமா பாட போறாங்க, நான் உன் வாய்ஸ் ஜஸ்ட் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுத்தாரு. சரி பார்த்துட்டு நான் அப்படியே பாடிட்டேன். ஜஸ்ட் பல்லவி மட்டும் ரெக்கார்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு வந்து சொன்னாங்க வெரி நைஸ், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இது ஒருத்தர் மாதிரியும் இல்ல, அது சித்ராமா மாதிரியும் இல்ல, இது மாதிரியும் இல்ல, ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான வாய்ஸ் ஸ்டைல். சோ நீங்க தான் இந்த பாட்டை பாட போறீங்கன்னு சொல்லிட்டு நான் என்னன்னா நான் இப்போ சினிமாக்கு பாட போறேன் ஒரு பாட்டுக்குன்னு தெரியாம போய் பாடின பாட்டு தான் ஜூலை மாதம் வந்தால். சோ தட் இஸ் a huge, என்ன சொல்றது, ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான் அது எனக்கு. ஆமா. ஸோ அதுலயுமே அந்த வெஸ்டர்ன் டச் இருக்கும். அண்ட் அடுத்தது நீங்க உங்களோட கரியர்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சாங் சொல்லணும், சந்திரலேகா சாங் சொல்லணும். அது வந்துட்டு பயங்கரமா இருக்கும். எந்த கல்ச்சுரல்ஸ் போனாலும் அந்த சாங் பாடுவாங்க, எந்த காம்படிஷன்ஸ் போனாலும் அந்த பாட்டு பாடுவாங்க. அது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங்கோட ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். அந்த சாங் ஆக்சுவலி வாஸ் a breeze for me. It was very easy because நான் அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் வந்தால்தான் கொஞ்சம் ஒரு இந்தியன் டச் இருக்கும். சோ எனக்கு என்ன பாட போறேனே புரியாது, போயிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது அந்த பாட்டை பாடுறதுக்கு. பட் இந்த பாட்டு வந்து was just my scene, like it's exactly என்ன மாதிரி songs I'm used to singing all my life was what I sang there. So எனக்கு அது ஒன்றும் ப்ராப்ளமே இருக்கல. பாடிட்டு வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, my god, this is like something outstanding. இந்த மாதிரி பாட்டு கேட்டதே கிடையாது சினிமால. இப்பவே உங்களுக்கு இவ்வளவு இதா இருக்குன்னா அப்ப நினைச்சு பாருங்க 1993ல when the song ரிலீஸ் ஆச்சே, இதுக்கு என்னமா ஒரு people were stunned by hearing it. Either people were going gaga, ஐயோ இந்த மாதிரி பாட்டே கேட்டதில்ல, அப்படி இப்படி சூப்பர்னாங்க, இல்ல ஒண்ணுமே புரியலன்ட்டாங்க. என்னது ஒண்ணுமே புரியலையே, இது என்ன பாட்டு இது அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. இது நிஜமா எல்லாருக்குமே ஒரு பாம்பர மக்களுக்கு புரிஞ்சு வெளில வரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலி இந்த பாட்டு அந்த லெவலுக்கு வந்து ஒருத்தர் புரிஞ்சு அப்ரிஷியேட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு தோன்றுது. பிகாஸ் இட் வாஸ் ஆல் தி சாங்ஸ் ஆக்சுவலி அந்த படத்துல எல்லா பாட்டுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் தமிழ் படத்துல வந்திருக்காது. அது ஒரு ரெவல்யூஷனரி சாங்ஸ்னே சொல்லுவாங்க. அது ஒரு ரெவல்யூஷனரி இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கல் ஆல்பம். ஃபில்மா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், ரொம்ப ரெவல்யூஷனரி சவுண்ட். சோ கொஞ்சம் டைம் ஆச்சு அது வந்து கேட்ச் அப் ஆகிறது, கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் பாருங்களேன், அது லேட்டா ஆனா கூட இன்னும் கூட அதுக்கு அதோட இது இருக்கு, அந்த மாதிரி ஒரு காம்போசிஷன். இட் ஹஸ் பிகம் a classic composition. கண்டிப்பா. நீங்க பாடும்போது இது யோசிச்சீங்களா, this is gonna be a huge hit, பயங்கரமா பட்டி தொட்டிலாம் எங்க பார்த்தாலும் இத கேட்க போறாங்க, டிவி ஷோஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் பாட போறாங்க? நினைக்கவே இல்ல. ஏன்னா நான் அவ்வளவா தமிழ் பாட்டு கேட்டதுல, தமிழ் சினிமால ஈடுபாடு கிடையாது, தமிழ்ல அவ்வளவா எனக்கு தெரியாது. ஐ அம் பேசிக்கலி ஃப்ரம் டெல்லி. ஹிந்தி படம், ஹிந்தி தான் நான் கேட்டு நான் வளர்ந்திருக்கேன். சோ இது வந்து எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணு தெரியும். சரி சொன்னாங்க பாடிட்டோம், நமக்கு எப்படி தோன்றதோ அப்படி பாடியாச்சு, அவ்வளவுதான். And this அது கேட்டாக்கா I knew it was a very rock pop feel which is very very typical of those time. அத பார்த்து பாடியாச்சு. பட் இந்த அளவுக்கு போகும் இன்னும் கூட அது வந்து இப்படி போயிட்டு இருக்கோம்னு யார் நினைச்சா? See, that is the greatness of a timeless composition சொல்வாங்க இல்லையா, evergreen composition. So அதோட இது மகிமையா என்ன சொல்லலாம் தெரியல எனக்கு. It's a magical song. Yes. அண்ட் ரட்சகன் படத்துல வந்து இந்த மெர்க்குரி பூக்கள் சாங், அந்த பாட்டை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மெர்க்குரி பூக்கள் was also, see, after that இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவர்ஃபுல் சாங் வித் இதுனாலே they put me in that bracket. அனுபமாவை தான் கூப்பிடணும் அப்படின்னு. So I guess this also fell into that, you know, இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணோம். அது வேற சுஷ்மிதா சென்க்கு பாடினேன்.
So more of empowering song, we want power, அது அப்படின்னு வரும். So that song என்னன்னாக்க எனக்கு ஏன் பிடிச்ச song and I'm close to that song is not only because of the lyrics மட்டும் இல்ல பாப்புலா இருந்தது, but more than that வந்து வாலி சார் எழுதின பாட்டு. I think that's the only song அவர் எழுதின பாட்டு நான் பண்ணது அது ஒண்ணுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சோலோ சாங்கா பாடினது. ஸோ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான் அவருக்கு ஒரு பாட்டு பாடினதுக்கு இந்த மாதிரி. ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ நீங்கள் நிறைய சாங்ஸ் பாடினது வந்து நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் கூட அவர் கூட ஒர்க் பண்ணி நிறைய சாங்ஸ் வந்து பாடியிருக்கீங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் வித் எப்படி இருக்கும்? ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட் எப்படின்னா, இது நான் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் அவரை பார்த்தேன். அவரும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். இந்த சென்ஸ் நமக்கு ஒரு பயமோ இதுவும் இருக்காது. மேபி பிகாஸ் வி வர் தி சேம் குரூப் அண்ட் ஸ்டார்டிங் அவுட் டுகெதர் அந்த சேம் ஈரா அதுல ஆரம்பிச்சதுனால ரொம்ப இதா ஜாலியா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு ஏன்னோ என் வீட்டுல பாடுற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க, ரொம்ப செக்யூரா இருக்கும். பிகாஸ் ஃபார் அ யங் கேர்ள் what I must have been என்ன ஒரு 22-23 வயசு இருந்திருக்கும். அந்த வயசுல வந்து நம்மள தனியா இந்த மாதிரி போட்டு பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். I doubt I would have gone if I had not been comfortable. ஏன்னா ரொம்ப சேஃப் என்வாயன்மெண்ட். ஐ திங்க் அதோட சேஃபா ஒரு என்வாயன்மெண்ட் எங்கேயும் பார்க்க முடியாது. ரஹ்மான் சாரோட ஸ்டூடியோ தான் எனக்கு இது வரைக்கும் ஐ ஹவ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபிள். அஃப்கோர்ஸ் அதர் பீப்புளும் பண்ணியிருக்கேன், பட் மோஸ்ட் கம்ஃபர்டபிள் இது ஒரு ஹோம் மாதிரி எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப ஜாலியா போய் ஒரு யதார்த்தமா நம்ம ஒரு என்ஜாய் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அஃப்கோர்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ராத்திரி தான் இருக்கும், பட் அது பழகிடும் நமக்கு. ஏன்னா அதுதான் அவங்க பேட்டர்னும் ஒர்க்கிங்கே அவருக்கு வித்தியாசமானது. அவர் டே டைம்ல வந்து கம்போசிங் இதெல்லாம் பண்ணுவாரு, ராத்திரி தான் அவர் வந்து ரெக்கார்டிங் எல்லாம் பண்றது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகே, அண்ட் ரஹ்மான் சார் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா இது, அண்ட் அவரோட ஒர்க் பண்ணப்போ நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் ஷேர் பண்ணுங்க. என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சந்திரலேகா பாட்டு வேணா சொல்லலாம். இந்த பாட்டு பாடி முடிச்சு எல்லாம் கேட்டுட்டு ஐ திங்க் மணிரத்னம் சார் பிளேட் இட் டு சுஹாசினி மேடம். சோ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கேட்டு யாரோ இங்கிலீஷ்காரைய பாட வச்சிருக்காரு, என்ன இங்கிலீஷ்கார பாட்டு? அவர் சொன்னாலும் இங்கிலீஷ்காரெல்லாம் இல்ல, சுத்த தமிழ் பொண்ணு உன மாதிரிதான் அதேதான் அப்படின்னாங்களாம். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் பட்டாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி கண்ணை மூடிட்டா நிஜமா நம்ம ஒரு இந்தியா பொண்ணு பாடின மாதிரி இல்ல அவங்களுக்கு. So that was something. இந்த ஒரு பாட்டுல தான் I think till now எனக்கு I hold very close to my heart. ஏன்னா மணிரத்னம் சார் வந்து என்கிட்ட வெரி குட் அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, அவ்வளவு ஈஸியா அவர் வாயை திறந்து ஒருத்தரை பத்தி பாராட்ட மாட்டார். சோ அவர் எனக்கு போன் பண்ணி சொன்னது அண்ட் இப்படி டைரக்டா சொன்னதும் ஒரு பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷம். and I'm also very honored. And ரஹ்மான் சார் கிட்ட பிடிச்ச விஷயம், அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம்? பிடிச்சதுன்னா கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஒர்க்ல, நம்ம வேற ஒன்னும் எதிர்பார்க்க கூடாது, நம்ம வேலையை பண்ண நிறைய சொல்லியிருக்க விஷயம் எனக்கு. ஏன்னா அப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு, he had just started his career. இது மாதிரி எல்லாருமே இந்த துறையில வந்தா ஃபர்ஸ்ட் வந்தவனே பணம் கொட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. பணத்துக்காக நம்ம நினைச்சு பணம் முக்கியம் தான், ஆனா பணம் வரணும், இந்த துறையை வச்சுன்னு வரக்கூடாது, அதுக்கு போய் பிசினஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். மியூசிக்ல நிஜமா உனக்கு ரொம்ப ஒரு பேஷன் இருக்கணும், அப்பதான் இந்த துறைக்கு நீ வரணும். பணம் வருது தானா வரும், நீ உன் வேலையை நேர்மையா பண்ணா தானா வரும். பணம் நம்ம போக கூடாது பின்னாடி, நம்ம வேலையில ஃபர்ஸ்ட் காமிக்கணும். நம்ம ஓரளவுக்கு தான் ஒருத்தருக்கு சொல்லி தர முடியும், நம்ம ஊட்டி விட முடியாது. நம்மளே சில திங்ஸ் எல்லாம் புடிச்சுக்கணும். we have to be sharp enough to catch. அப்புறம் you have to work hard. நம்ம என்ன மைனஸோ அது பாசிட்டிவா மாத்திக்கணும் by working hard. அண்ட் ரொம்ப வந்து நம்மள புகழ்ந்தா ஒருத்தர் நம்ம வந்து அத இது தலையில ஏற விடக்கூடாது. பிகாஸ் it is very easy. அது போயிட்டு அங்கிருந்து அப்புறம் the fall will be worse. நம்ம என்ன இருந்தாலும் அதே மாதிரி இருக்கணும். இதெல்லாம் நானே அவரை பார்த்து கத்துண்டது. லைக் whether you're ரொம்ப ஆகணும் அவர் போக மாட்டாரு, ரொம்ப இதுக்குன்னு போக மாட்டாரு, எப்பவும் ஒரே பேலன்ஸ்ல இருப்பாரு. சோ which is very great. அவர் சொல்லி கொடுக்கணும்ல, அவர் இருக்கிறத பார்த்தே நம்மளுக்கு புரிஞ்சிடும், பாரு இவ எப்படி இருப்பாரு அப்படின்ட்டு. சோ he is a big role model இல்லையா எல்லாருக்குமே. இல்ல யாரெல்லாம் சிங்கர்ஸ் அவ கூட ஒர்க் பண்ணாரோ அவங்க, அப்புறம் அவங்க all the people growing up at that time and even now இது வரைக்கும் he is an example of how எப்படி நம்ம நடந்துக்கணும். வளர்ந்து வர எல்லா கம்போசர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஆமா as a public figure எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி பேசணும் as a human being. exactly. அண்ட் ஹிந்திலையும் நீங்கள் நிறைய சாங்ஸ் பாடியிருக்கீங்க அனுப்புமா. அதுலேயும் வந்து ஏராத் சாங்ஸில் வந்து உங்களுக்கு அந்த சாங் வந்து உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி கொடுத்தது இல்லையா? ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க.
ஏ ராத் வந்து ஒரு தட் இஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இது ரஞ்சித் பாரத் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ஹூஸ் அ மியூசிஷியன் ஹிம்செல்ஃப். அவர் ரஹ்மான் சாருக்கும் அரேஞ்ச் பண்ணுவார் எல்லாருக்கும். அவர் தான் எனக்கு சொல்லி தான் நான் போனேன். பட் ஆக்சுவலி சாங் அனுமலிக்கு. சோ எனக்கு என்ன இந்த பாட்டு ரொம்ப அகைன் இட் இஸ் a solo song, very powerful song. ரவீனா டண்டனுக்கு ஓபன் பண்ணேன் அந்த பாட்டு. இந்த சாங் என்ன இஸ் a very different song. ஸ்ட்ரிப்டீஸ் சாங்னா நம்ம வந்து நான் ஆக்சுவலி பயந்துட்டேன். என்னப்பா இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, முதிரை குட்டிடுவாங்க என் மேல, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பாட்டுக்கு தான் சரி அப்படின்ட்டு பார்த்தேன். பட் he told me ராகேஷ் ஓம் பிரகாஷ் மேரா டைரக்டர் சொன்னாரு, இந்த மாதிரி இந்த சாங் வந்து ரொம்ப கிளாஸியா பண்ண போறது, ஒரு ஸ்கின் ஷோ இருக்காது, ஒண்ணும் இருக்காது, ரவீனா டண்டன் மேலதான் பிக்சரைஸ் பண்ண போறது. பட் அது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்கே இருக்காது, அவ்வளவு கிளாஸியா இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும்னாரு. சோ அவரை நம்பி நான் பாடினேன், அதை பாடி முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அது பிக்சரைஸ் பண்ணப்புறம் பார்த்தா நிஜமாவே அவ்வளவு யூனிக்கா, அந்த மியூசிக்கும் சரி, அந்த டான்ஸ், எவ்ரி திங் வாஸ் சோ வெல் டன். இன்னும் அது எல்லா காம்படிஷன்ஸ்லயும் பாடுறாங்க in Bombay, in all the Hindi channels. இன்னும் அது I think recently ஏதோ டான்ஸ் காம்படிஷன்ல கூட it came first international அமெரிக்கால வின் பண்ணிட்டான் அந்த பாட்டுக்கு தான். So I don't know, somehow I think நான் ரொம்ப லக்கி நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பாட்டு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப லக்கினா. அண்ட் another ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் வைரமுத்து சருக்கு பாடி இருக்கிறது அது ஒரு பெரிய எனக்கு இது, because such a great writer. Another is வாலி சார், another great writer. Third is குல்சார், அவர் தான் இந்த பாட்டுக்கு எழுதினார். another incredible writer, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக் ரைட்டர் இஸ் குல்சார். பியூட்டிஃபுல்லா எழுதுவாரு. சோ அவர் எழுதின பாட்டையும் பாடியாச்சு. சோ இதுக்கு மேல ஒரு சிங்கருக்கு என்ன வேணும் சொல்லுங்க? நிச்சயமா அதுவே பல அவார்ட்ஸ் வாங்குற மாதிரி தான். எஸ், ஆமா. நான் எப்போ என்ன நினைக்கிறதுனா, நமக்கு நம்பர் ஆஃப் சாங்ஸ் நம்ம பாடுறது முக்கியம் இல்ல, குவாலிட்டி ஆஃப் த சாங் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அதே மாதிரிதான் எனக்கு நேர்ந்திருக்கு இது வரைக்கும். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஏஆர் ரஹ்மான் சார் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒன் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவருடைய கம்போசிஷனில் வந்துட்டு ரஹத்துல்லா சாங் பாடியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். Rahatullah is another unique song actually. அது எனக்கு ஒரு நாள் சடனா கால் வந்தது, I was somewhere actually, இந்த மாதிரி பாட்டு இருக்கு, உங்களை கூப்பிடுறாரு சார் வாங்கன்ட்டு. சோ போய் பார்த்தேன், இப்போ இந்த பாட்டு வந்தது. சொன்னாரு இந்த மாதிரி அசீன்காக தான், you sing it in your style, அதுதான் எனக்கு வேணும்னாரு. அண்ட் போய் அதை பாடியாச்சு, அவ்வளவுதான். நத்திங் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஹாரிஸ் சார் பாடுறதும் இஸ் லைக் சிங்கிங் ஃபார் ரஹ்மான் ஒன்லி. லைக் ரொம்ப ஜாலியா he will let you do, நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ண விடுவாரு, அந்த மாதிரி தான் வரும். ஸோ இட் வாஸ் குட் thing. And Tamarai madam kappada, I think first time I sang for Tamarai, so that was also a very good experience. And I was happy because and the song nalla, it went well in the sense nalla recognition kadachadu and paattukku. It still is sung I think in competitions, adala annum paadranga. அண்ட் அடுத்ததான் நான் கேட்க போகிற கேள்வி வந்து உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய த்ரோட்டை அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் அப்படியே பக்குவமாக சாஃப்டாக வந்து பாடணும் அப்படின்னு, த்ரோட்டை நல்லா மெயின்டைன் பண்ணணும் வாய்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்துட்டு ஹை பிச்சில் பாடுறது எப்படி உங்களால் அப்படி முடியுது? ஹவு குட் யூ ஏபிள் டு டூ தட்? அண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க உங்கள் வாய்ஸை? ஆக்சுவலி நிறைய திங்ஸ் சொல்லுவாங்க, ஒரு எஸ்பெஷலி ஃபீமேல் சிங்கருக்கு மேல் பற்றி தெரியாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அது பொதுவா நான் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஐ எம் நாட் ஃபாண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ். கோல்டாவும் எனக்கு ஒண்ணுமே பிடிக்காது. சோ இது ரெண்டும் டெஃபினட்டா எஃபெக்ட் பண்ணும் ஒரு த்ரோட்டை. சோ அது ரெண்டும் அவாய்ட், முடிஞ்ச வரைக்கும் வார்ம் வாட்டர் சாப்பிடுறது. அண்ட் இன்னொன்னு சொல்லுவாங்க சிங்கர்ஸ்னா பேசக்கூடாதுன்னு, அது என்னால முடியாது, நான் நிறைய பேசுற ஆளு. சோ ஆக்சுவலி ஒரு காமெடியா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சொன்னாரு, எல்லாருமே சொல்லுவாங்க பாடினாக்கா மோசம், பட் ஐ திங்க் இன் யோர் கேஸ் அனுப்பமா அது ஆப்போசிட் நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு பேசுறதுனாலதான் உங்களால இவ்வளவு பாட முடியறது இவ்வளவு லவுடா, அதனால உங்க வோக்கல் கார்ட் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. மேபி தட் இஸ் தி ரீசன், தெரியல. அந்த கிரன்ச் வாய்ஸ்ல பாடும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ஸ் ஸ்ட்ரெயின்லாம் ஆகாது, அத பத்தி எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டீங்க. சோ அந்த டைம்ல ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து நோ, பிகாஸ் தட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஸ்டைல். எனக்கு எப்படின்னா, நான் இப்படி பாட போறேன்னு நினைச்சுன்னு பாடல, உன்ன இருக்கோ அது வெளில வருது, அவ்வளவுதான். See, singing is an expression தானே, it's an expression of what you feel inside. Writing is an expression of what you feel inside. என்ன உன்னோட way of expressing is different. ஒண்ணுல பென் யூஸ் பண்றீங்க, கையை யூஸ் பண்றீங்க, இன்னொன்னுல throat யூஸ் பண்றீங்க, voice யூஸ் பண்றீங்க. Speaking again is using the throat. So எனக்கு it is only a means of expressing yourself. ஆக்டிங்ல whole body is used actually, face, eyes, இது எல்லாம் யூஸ் பண்றோம். பட் இதுல வந்து only the voice is used, though எல்லா இந்திரங்களும் work பண்ணும் இதுக்கு சரியா actually to bring out that voice also. So என்னன்னா கான்ஷியஸா யோசிச்சுட்டு இருக்க கூடாது, ஐயோ நம்ம அந்த பிக்சர் டச் பண்ண, ஐயோ இத பண்ணமேன்னு. You have to just go with the flow. And எல்லாமே சைக்கலாஜிக்கல் தான். பை மீ
பாதி திங்ஸ் நீ வந்து ஐயோ இப்படி பண்ணா ரொம்ப ஹையா இருக்க நம்ம நினைச்சோம்னா அது நிஜமாவே உங்களுக்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் ஆயிடும். உங்களால அது பாட முடியாது. சைக்கலாஜிக்கலி யூ வில் கெட் அஃபெக்டட் சோ மச். நெகட்டிவிட்டி வந்துட்டு யூ வில் நாட் பி ஏபிள் டு டச் தட். ஆமா, சில சாங்ஸ் இல்ல மோஸ்ட் ஆஃப் யுவர் சாங்ஸ் அது கேட்கும் போதே அப்படியே ஃபுல் பாடி அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும் அந்த ஹை பிட்ச்ல நீங்க பாடும்போது. அப்ப நீங்க பாடுறப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு நேரம் அதை ரிஹர்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்க தோணும். ஆனா நீங்க அப்படி எவ்வளவு நேரம் ரிஹர்ஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்கணும். ஜஸ்ட் ஆன் தி டேக் தான், ரிஹர்சலே கிடையாது. ஜஸ்ட் டு லேர்ன் தி டியூன், one take தான். நோ the one means couple of monitors and a take or whatever. sometimes அதெல்லாம் ஸ்ட்ரைட்டா ஒரு டேக் கூட போயிருக்கு. சந்திரலேகா சாங்ல one flow take எல்லாமே. oh my god, okay, because when you have to get into the character அது ஒரு ஃப்ளோல வந்தாதான் சரி. பிட்டு பிட்டா எல்லாம் பண்ணி எடுக்க முடியாது. some songs are like that you can do. ஜாலி பாட்டு, கூத்து பாட்டு அதெல்லாம் பிட் பிட்டா கூட எடுக்கலாம். but when you are expressing an emotion then it has to be taken in one full flow. so all those expressions were in one flow. so என்ன உள்ள வரதோ அதுதான். எனக்கு கேட்ட the first take is the best take always by me. for me எல்லாருக்கும் ஒரு மாதிரி. because naturally அது வந்து என்னன்னாக்க ஒரு ஆர்கானிக்கா உள்ள என்ன இருக்கோ அது வெளில வரும். and you been so selective in choosing your songs la அது ஏன்? I am not selective in choosing my songs. let me be frank. நீங்க ஒருத்தர் பிளாட்டர்ல வச்சு இவ்வளவு பாட்டு இருக்கு நீ ஏதாவது செலக்ட் பண்றியான்னு ஒருத்தரும் கேக்குறது இல்ல. உங்களை கூப்பிடுறாங்க, இந்த பாட்டு பாட சொல்லுவாங்க, நீங்க பாடிட்டு போனோம், அவ்வளவுதான். so என்னன்னாக்கா already they had already put me in this thing that time for these kind of songs and this kind of singing. so you know there is not much choice. so probably only when they have அந்த மாதிரி song ஏதாவது இருந்தாதான் they thought they'll call me. because மீதி kind of songs எல்லாம் பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. there are so many singers who sing beautifully, melody and all that. yeah, so இந்த மாதிரி songs பாடுறதுக்கு தான் என்ன கூப்பிடணும் நான் போயிட்டாங்க. so probably that is why if they call me and gave me a good song நான் ஏன் பாடாத இருக்க போறேன் சொல்லுங்க. so நீங்க செலக்டிவா இல்ல, அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி சாங்ஸா கொடுக்கறாங்க. ரீஃப்ரேஸ் பண்ணுங்க உங்க क्वेश्चन. ஏன் உங்களை வந்து இன்னும் இந்த மாதிரி பாடலாம் பாட, ஏன் உங்களை இவ்வளவு செலக்டிவா பாட்டு பாட வச்சாங்க, ஏன் உங்களை கூப்பிட்டு இன்னும் நிறைய பாட்டு கொடுக்கலன்னு அவங்கள கேட்கணும். so நீங்க வந்து நான் வந்து இந்த மாதிரியான சாங்ஸும் பாடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா எந்த மாதிரி சாங்ஸ் சொல்றீங்க? டிஃபரெண்ட் சாங்ஸ் பாடியிருக்கேன். லைக் விஐபின்னு ஒரு படத்துல ஈச்சங்காட்டுல முயல் ஒண்ணு கேகேவோட ஒரு பாடியிருக்கேன். அது பிரபுதேவா அந்த சாங்ல வெரி மெலோடியஸ் சாங். so that is a very different song. and உத்தராயும் நம்ப முடியல நான் பாடியிருக்கேன். it's not that one cannot sing anything else. it is just that நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. let's be honest. okay, எல்லா சிங்கர்ஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு கண்டிப்பா. so இது ஒரு பிசினஸ் தான். music is a business. it is not just an art. it's a business. so யாரு எந்த பாட்டுக்கு பெஸ்டா இருப்பாங்கன்னு அவங்கள தான் கூப்பிடுவாங்க. who will do justice a song like you know a very melodious song. nobody can do better justice than a Chitra or a Shreya Ghoshal. நீங்க பாருங்க சுஜாதா அவங்கலாம் இருக்காங்க. பட் இந்த மாதிரி சாங் பாட ஜஸ்ட் இருக்கா நான் இருக்கேன், யார் அந்த கட்டத்துல இருப்பாங்களோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. so அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்லைஸ் பண்ணிடுறாங்க. it's films, it's commerce. நம்மளோட ஓன் ஆல்பம்னா என்ன வேணா பாடலாம். அண்ட் இந்த ரீசெண்டாக வந்து இந்த நெப்பட்டிசம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியாவில் வருது. ஸோ ஆக்ட்ரஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த நெப்பட்டிசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிங்கர்ஸ்குள்ளேயும் அது இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெப்பட்டிசம்னு சொல்றதா என்னது சொல்றது தெரியல. ஐ டோன்ட் நோ. பிகாஸ் see if a singer ரொம்ப வருஷமா இருக்கிற சிங்கரோட சன்னோ டாட்டர் வந்தாங்கன்னா அது அவங்களோட ஓன் இது இல்லையே. see it's not a business or something where you know their son or somebody can be brought in. it's not that easy. அது என்ன சொல்றதுனா like they have to be very good in what they do. first talent இருக்கணும். number 2 they have to be suitable for whatever project has to be chosen. but எந்த விதத்துல இந்த நீங்க நெப்போட்டிசம்னு சொல்ற இது ஆங்கிள் வர்க் ஆகும்னா சப்போஸ் ஒரு 4-5 சிங்கர் இருக்காங்க. ஓகே, ABCD டிஃபரெண்ட் நேம்ஸ் கொடுத்தவங்கள என்ன நேம் வேணா கொடுத்துக்கோங்க. ஒரு சிங்கர் இஸ் வெல் நோன் சிங்கர் சன் ஆர் இதுனாக்க யாருப்பா சூஸ் பண்ணலாம்? ஓ அவங்க வந்து அவங்களோட டாட்டர் இருக்காங்கல்ல, சரி அவங்கள வேணா ட்ரை பண்ணலாமா, பிகாஸ் அவங்கனால இவங்க வில் பி குட் அப்படின்னு சில ஆங்கிள் ஒர்க் ஆகலாம். சோ தே மே கெட் அ ப்ரையாரிட்டி. பட் தட் பர்சன் ஹேஸ் டு ப்ரூவ் themselves. ஓகே, மீடியோக்கராவோ மோசமா இருந்தா நீங்க நெப்போட்டிசம் இருந்தா கூட உங்களுக்கு you will not be able to get ahead. whoever has come up
who's related to any big singer, they're all exceptional singers. யார வேணா எடுத்துக்கோங்களேன், for example ஸ்வேதா எடுத்துக்கோங்க, சரண் சார், யார வேணா எடுத்தனாலும் they're all really exceptional singers. And this becomes more like a business. Like in any business family parangale, for example, your Ambanis and all, they only bring their son in because that's a business. In this case, I do not agree that nepotism can work to that an extent unless those people are extremely talented, because avanga mela vera oru idu hang aayitrukom. You have to keep up with the name of your parent. இல்லையா? கிரிட்டிசிசம் பயங்கரமா இருக்கும். அவங்க இவ்வளவு சூப்பரா பாடுவாங்க, இவங்க சுமார் தான், ஆமாமா இவங்க நெப்போட்டிசம்னாலதான் வந்துட்டாங்க அப்படின்றவாங்க. சோ இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வரத்துக்கு, யூனோ. சோ யாரு வந்திருக்காங்களோ நீங்க நெப்போட்டிசம் ஆங்கிள்லன்னு பார்த்தானா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க. இப்போ வளர்ந்து வர சிங்கர்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? வளர்ந்து வர சிங்கருக்கு என்ன சொல்லணும்னாக்கா, ஃபிலிம்ஸ்ல பாடத்துல தான் ஃபிலிம்ல வரணும்னு நினைக்கிறவங்க, பேசிக்கலா வெளியில வந்துட்டு சூப்பரா பாடுவாங்க, நம்ம வந்து படத்துல வாய்ப்பு தேடி இருக்கிறவங்க, சோ என்னென்ன சேலஞ்சஸ் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? challenges என்னன்னா, first நீங்க why do you want to become a singer னு first நீங்க யோசிக்கணும். மெயின் ரீசன் எதுனால நீங்க ஒரு பாடகியா, திரை பின்னணி பாடகியா ஆக விரும்புறீங்கன்னு நினைக்கணும். திரை பின்னணி பாடகியா ஆகணும்னு நினைக்கிறதோட ஒரு சிறந்த பாடகியாக ஆகணும் அப்படின்றதுதான் நடக்கணும். அத ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க ஃபர்கெட் ஃபில்ம் அதெல்லாம் செகண்டரி. ட்ரை டு பிகம் a very good exceptional singer. உங்ககிட்ட என்ன ஒரு தனித்துவம் இருக்கோ அதை நீங்க வளர்த்துக்க பாருங்க. அததான் சொல்ல, நீங்க வந்து கர்நாடிக் மியூசிக் 10 மணி நேரம் கத்துக்கணும், நீங்க இந்துஸ்தானி கத்துக்கணும், அதை கத்துக்கணும், இது கத்துக்கணும், எல்லாம் செகண்டரி தான். இட்ஸ் ஆல் யுவர் சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன். என்னன்னாக்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எதுனாலும் ஒரு சிங்கரா ஆகணும், அதை நீங்க உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கோங்க, இன்னொருத்தர்கிட்ட சொல்ல வேண்டாம். செகண்ட், நீங்க வந்து என்னெல்லாம் வந்து அதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க டு பிகம் அ வெரி குட் சிங்கர் ஃபர்ஸ்ட். then you can always be any kind of singer. நீங்க இதுலதான் நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்க வேண்டாம். கர்நாடிக் பாடலாம், வெஸ்டர்ன் பாடலாம், ஃபிலிம் பாடலாம், anything you can sing. இப்போ the world is open, it's an open stage. யூடியூப் இருக்கு, இது இருக்கு. சினிமால கூட அவ்வளவு அவென்யூஸ் இருக்கு. உங்களுக்கு சினிமால பாடிதான் வரணும்னு இல்ல. that's what I'm trying to say. அதுல பாடினாதான் உங்களுக்கு பாப்புலாரிட்டி வரும்னு நிறைய பேர் வராங்க. அதனாலதான் மட்டும் கிடையாது. இப்போ மாறி போயாச்சு. இப்ப யூடியூபரா ஆகி வெளில பயங்கர பாப்புலர் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆறவங்க அவ்வளவு யூடியூப் சிங்கர்ஸ்னே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சோ நீங்க வந்து இப்போ அந்த காலம் மாறி போச்சுன்னு அதுதான். So just try to be an exceptional singer, very good singer. ஸ்ருதியில பாடணும், இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஸ்ருதியில பாடணும், பெஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி இப்பதான் அவங்க செல்போன் இருக்கு, அதுல பாடி ரெக்கார்ட் பண்ணி நீங்களே உங்க வாய்ஸ் கேட்டு பாருங்க எப்படி பாடிருக்கீங்கன்னு. தெரியல அப்படி உங்களுக்கு டிசர்ன் பண்ண முடியலன்னா இன்னொரு நல்ல சிங்கர் கிட்ட கேட்டு ஹவ் இஸ் இட்னு கேளுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க to improve yourself. சொல்லி காமிப்பாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்ட்டு. பெஸ்ட் இஸ் டு லேர்ன், டு கீப் ஒர்க்கிங் அட் இட். அண்ட் என்னன்னா சும்மா பிளைண்டா பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. கேட்டுட்டு எங்க என்ன மிஸ்டேக்ஸோ அதை கரெக்ட் பண்ணிட்டே போகணும். அப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு growth தெரியும். உங்களுக்கு நான் இங்க இருந்தேன், இங்க இருந்து ஐ பிகம் மச் பெட்டர் அப்படின்னு. அண்ட் என்ன வேணா பாடலாம், நான் இதை பாடணும் அது பண்ணணும்னு சொல்ல, உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை பாடுங்க. பட் சின்சியரா டிவோட்டடா தினம் பிராக்டிஸ் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஐம் ஆஸ்கிங், எனக்காவது வந்துட்டு அழகா இருக்கீங்களே நீங்க என்னோட படத்துல நடிக்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது சான்சஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்க, ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா? வந்திருக்கு ஆக்சுவலி. காதல் மன்னன் படத்துல they asked me to be I think யார் அஜித்தோட சிஸ்டரா something like that. I got some role like that, I know. Okay. But of course I had to go shoot somewhere in Delhi and all that, and I was not willing to get into it. But I'm a trained actor. Much later எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் ஐ எம் ட்ரெயின்ட் டு பி an actor. நான் வந்து தியேட்டர்லாம் I've taken part in theatre. I've done acting workshops in Bombay with Neeraj Kavi and all. And actually I started நிறைய audition calls-லாம் வர ஆரம்பிச்சது. But then சூழ்நிலை எனக்கு இங்க போக முடியல, and இப்போ கோவிட் வந்தாச்சு. So maybe after COVID we'll go there. But now you know what's happening in Bombay. It's not a very cool scene, so I don't think I will go there. ஸோ உங்களை வந்து ஃபியூச்சர்ல மூவிஸ்ல எதிர்பார்க்கலாம். ஸோ கோவிட்க்கு அப்புறம் இந்த லாக்டவுன்ல கம்ப்ளீட்டா anybody. Yes, why not? Anything good வந்ததுனா why not? Any suitable script which is good, I'm always open to that. ஸோ நீங்க ஒரு பன்முகம் கொண்டவர் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நீங்க ஒரு கம்போசர் அப்படிங்கிறது அந்த முகத்தை நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க கம்போஸ் பண்ண ஏதாவது ஒரு சாங் வந்து எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடுங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு கேர்ள் கேங் சாங். டைரக்டர் ஜானகி விஸ்வநாதன் குட்டி படம் எடுத்தாங்களே, அவங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க. இட் இஸ் அவங்க கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் யூசுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸ் வந்திருக்கு.
தட் இஸ் அந்த பாட்டு ஒண்ணு இருக்குமே, வாட் இஸ் தட், முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான், முஸ்தபா. தட் பிகேம் an anthem, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் anthem மாதிரி, பட் மோஸ்ட்லி among பாய்ஸ். பட் இது கேர்ள்ஸுக்குன்னு ஒன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இல்லையேன்னு என்ன அப்ரோச் பண்ணாங்க. ஒன்னு இது பண்ணோம், அவங்க பர்சனல் இதுக்காக பண்ணாங்க. சோ அதுக்கு அவங்களுக்கு கம்போஸ் பண்ண ஹிந்தில, ஏன்னா அவங்களே எழுதினாங்க லிரிக்ஸ் ஹிந்தில. छोटी सी है ये बात, ये लंबी जिंदगी, तेरे न होने से होती फीकी सी पड़ी, दिल के अपने तार बांधे जो एक बार, किस्सा साथ चलेगा कल आज और हमेशा. This is how the song goes. Wow. So நீங்களே கம்போஸ் பண்ணி நீங்களே பாடியிருக்கீங்க. Yes. சூப்பர். ஸோ அடுத்ததா சந்திரலேகாக்காக we are waiting, please. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்தன் தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்தன் கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாக சேர்த்தால் எந்தன் நெஞ்சம், சந்திரலேகா சந்திரலேகா. அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. எப்போ கேட்டாலும் இந்த பாட்டை கேட்டாலும் வந்துட்டு கூஸ் பம்ஸ் கேரண்டீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஆனஸ்ட்டாக, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இந்த இன்டர்வியூவை கண்டு போனீங்க. நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆனஸ்ட்டாக அப்படியே ஜாலியாக வந்து எங்களோட ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஒரு மல்டி டேலண்டட், மல்டி ஃபேஸ்ட் நீங்கள், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு சிங்கர், அண்ட் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து உங்களை மூவிஸ்லேயும் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் the very best for all your future projects. Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. You're so kind. Thank you.